ஹாய், வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மீலானட்ஸ். ஒரு காம்போ சொல்லியிருந்தேன். அந்த காம்போ இன்னும் நம்ம வந்து திருப்பி ஆஃபர் போடுறோம். 2599 போட்டிருந்தோம் போல இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 2499 2499 தான். ஜஸ்ட் 2499க்கு ஒரு காம்போ என்னென்னு சொல்ல போகிறாங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், அத்திப்பழம், டேட்ஸு, பிளாக் ரைசன்ஸு எல்லாம் 1/4 கிலோ. டேட்ஸ் வந்து 1/2 kg. குவாலிட்டி எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி. பாதாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 318 போட்டிருக்கோம். இதனோட ரேட்டு நம்ம 319 கொடுக்குறோம். இது நீங்கள் 300 கூட வச்சுக்கோங்க. இது ஒன்று. வால்நட் கேஷ்யூ வந்து 210 இதோட சைஸு. அப்போ நீங்கள் உங்களுக்கு கேஷ்யூ பற்றி தெரிஞ்சால் பாருங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணுற குவாலிட்டி சைஸ் நல்லா பெருசாக இருக்கும் ப்ராடா. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது கலராக இருக்கும். இது ப்ரீமியம் குவாலிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா 410 போடுறோம். நம்ம ஆஃபரில் வந்து நீங்கள் இது ஒரு 350 கூட வச்சுக்கலாம். 350லாம் இது வந்து இந்த ரேரு கொடுக்க முடியாது. 350 போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வால்நட்லாம் இந்த வால்நட் தான் கொடுக்குறோம். உங்களுக்கு பாக்ஸு பாருங்கள், பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு முந்திரி அளவுக்கு முந்திரியோட டேஸ்ட்டாக இருக்கும் இது. தென் பிஸ்தா இருக்கிறதுலே வந்து டாப் குவாலிட்டி, ஃபஸ்ட் குவாலிட்டி. இது நல்லா பெரிய சைஸாக இருக்கும். போல்டு பிஸ்தான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிஸ்தா இது ஆக்சுவல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 650 தான். இது ஒரிஜினல் ரேட்டு. நம்ம வந்து இப்போது இது 589 சம்திங் போட்டுட்டு இருக்கோம். நீங்கள் 515 கூட போட்டுக்கோங்க. இது வந்து 620, 589. இதையும் 550, இதையும் 515 போட்டுருக்குங்களா. கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதில் அத்திப்பழம் அந்த சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. 1/4 கிலோ இவ்வளோ தான் வருது. அப்போ ஒன்று ஒரு பீஸு உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 to 15 கிராம் வரும் ஒரு பீஸு. அப்போ எவ்வளோ குவாலிட்டி இது சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவும் அதே தான். 700 வர்றது. இது 699. இது வந்து நீங்கள் 600ன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபஸ்ட் குவாலிட்டி டேட்ஸு. நீங்கள் பாருங்கள், UAE டேட்ஸ். இது வந்து ஒரு 400 கிராம் பாக்ஸு. சூப்பராக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கும். இது வந்து ஆப்கானிஸ்தான் வித் சீடு பிளாக் ரைசன்ஸ். இது 235, 225 போகிறோம். நீங்கள் வந்து இது 200 கூட வச்சுக்கோங்க. ஓவராலாக சேர்த்து நீங்கள் கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3000 இயர்லி வரும். 2900 அந்த மாதிரியாவது வரும். நீங்கள் ரஃபாக கேல்குலேட் பண்ணி பாருங்கள். பட் இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 2499. இதை விடலாம் கம்மியாக தர முடியாது. உங்களுக்கு இதை விட கம்மியாக எங்கேயாவது தந்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக அங்கே வாங்கிக்கலாம். இதுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன். ஒன்லி நாங்கள் பண்ணுறது கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ஜிபேயில் கேஷ் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம டெலிவரி கொடுப்போம். டெலிவரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 to 3 டேஸ்க்குள்ளே. ஸோ ரைன் அது இது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகும்போது சண்டே அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் டிலே ஆகும். ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸில் வந்துடும். இப்போ சென்னை இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் கூட வந்துடலாம். இன்றைக்கி போட்டால் நாளைக்கே வந்துடும். ஸோ 1 to 3 டேஸு இது வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும். ஸோ கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. நீங்கள் வேணும்னா கேஷ் ஆன் டெலிவரி உங்களுக்கு மஸ்ட்டு வேணும்னா கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிக்கலாம். பட் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணும்போது கொரியர் காஸ்ட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அது நீங்கள் வந்து அவங்கக்கிட்டவே கொடுத்துக்கலாம். கொரியரில் நீங்கள் எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா 90% பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் எனக்கு இல்லை கம்பல்சரி கேஷ் ஆன் டெலிவரி வேணுன்ற பட்சத்தில் இது பண்ணுவோம். கொரியர் காஸ்ட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கொரியர் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப இது இருக்காது. கொஞ்சம் நீங்கள் கிரெடிட் பண்ணிட்டு நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்குறத விட அது கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஸோ ஓகே, இதுதான். ஏதோ இது குவாலிட்டி ஏதோ சொட்ட குவாலிட்டி அப்படி இப்படிலாம் எதுவும் கிடையாது. எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி. இதை விட உங்களுக்கு வந்து ஒரு 2000 சொல்கிறாங்களோ இல்லை 1500 சொல்கிறாங்களோ, நான் ஜெனுவனாக சொல்கிறேன். இந்த ஃபீல்டில் எனக்கு ரேட்டு தெரியும். இதில் சத்தியமாக அந்த ரேட்டுலாம் யாராலையும் எங்கேயுமே கொடுக்கவே முடியாது. சென்னையில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அந்த ரேட்டு கொடுக்குது. சென்னையிலே கொடுக்க முடியாதுன்னா தமிழ்நாட்டில் எங்கேயும் கொடுக்க முடியாது. வேணும்னா மும்பை, டெல்லி வேறு ஏதாவது இது வேணால் கிடைக்கலாம்.
ஏன்னா எல்லா ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லா ரேட்டுமே ரேட் அதிகமாக தான் இருக்குது. யாராவது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 350 ½ kg சொன்னாங்கன்னா அதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு சாப்பிடாம தூக்கி குப்பையில் போடலாம். அது ரிலையன்ஸில்